ஃபர்ஸ்ட் ஒன் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் டாப் வீடியோஸ் வந்து அனலைஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன் உங்கள் வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர் லிங்க்கே வந்துட்டு சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஷேர் பண்ணும்போது உங்கள் வீடியோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் உங்கள் வீடியோட ரைட் பாட்டம் கார்னரில் எப்போவுமே சப்ஸ்கிரைபர் அப்படின்ற வாட்டர் மார்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் மெட்டா டாக்ஸ் ஃபில் பண்ணி உங்கள் வீடியோ வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் அதிகமாக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸாக வந்துட்டு போடுங்க. சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் சப்ஸ்கிரைபர் லிங்க் *mark சப் கன்ஃபர்மேஷன் கோட் =1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு கோடை உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். செவன்த் ஒன் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலாம் உங்களோட சேனல் ஸ்பேமிங் வந்துட்டு ஆகாது. இப்படி வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணலாம். எய்த் ஒன் நீங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். நைன்த் ஒன் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். 10th ஒன் உங்கள் வீடியோட 20 செகண்டுக்கு ஒருக்கா 30 செகண்டுக்கு ஒருக்கா வந்து அனிமேஷன் பட்டன் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் பட்டன் வந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th ஒன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஆப் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட அவங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். 12th ஒன் உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூகுள் AdWords வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 13th ஒன் கொலாபரேஷன் வீடியோ வந்து அதிகமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி போடும்போது உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 20th ஒன் சப் வந்து பண்ணலாம். ஒரே கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா அவங்க கூட சப் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 15th ஒன் யூடியூப்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி இல்லைனா டிவியில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டியோட இன்கம் அதுக்கப்புறமா அவங்கள பற்றின வீடியோஸ் ஏதாவது கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் வேகமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். 16th ஒன் நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களோட சேனல் ட்ரெயிலரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். 17th ஒன் உங்கள் வீடியோட ஐகான் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்க முடியும். இப்படி பண்ணுறதுனால உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 18th ஒன் என் ஸ்க்ரீனில் வந்து சப்ஸ்கிரைபர் லோகோ பட்டன் வந்து ஆட் பண்ணுங்க. எண்டில் வந்து உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 19th ஒன் டெய்லி வந்து 20 சேனலுக்கு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். அது 20 டிப்ஸ் கன்சிஸ்டன்சியாக வீடியோ வந்து போடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் வேகமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.